Vellamal Engineering College. Precision, Power, Performance. Mechanical Engineering. Admissions open. Apply now. இரண்டு கம்யூனிஸ்டுகள் விசிக கொடுத்த ஆதரவே ஒரு பெரும்பான்மையை அவருக்கு தந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது இதையும் தாண்டி அதிமுகவில் ஒரு குழுவோடைய ஆதரவையும் அவர் பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கிறதா? எங்கள் ஆதரவே போதும், நல்லா இருக்கும். இது போல ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை விட தேர்தல் சரி. அவர் எதையும் மறைப்பதில்லை, எங்களிடம் பகிர்ந்து கொள்வோம், எப்பொழுதும் பகிர்ந்து கொள்வான். சில நேரங்களில் அந்த முடிவெடுப்பதற்கு காலதாமதங்கள் ஆனதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. அந்த இடைவெளியில் தான் விமர்சனங்கள் நிறைய ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுக திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதற்கு கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகுதான் நாங்க ஆதரவு கேட்டோம் அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்களே பேசியிருக்காரு. இப்படி ஒவ்வாறு கருத்து இருந்தது, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி நாங்கள் வெளியில் வந்து விட்டோமே தவிர, ஆதரவு அளிக்கிற போது நிபந்தனையற்ற ஆதரவு என்று தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நிபந்தனை அற்ற என்று சொன்னால் இந்த சட்ட முறைமைகளுக்காக. ஆனால் நிபந்தனைகள் இருக்கும். அது என்ன நிபந்தனைன்னா, ஒரு பொதுச் செயலாளர், அந்த அதிமுக பொதுச் செயலாளரை அவர் சந்திக்கல. இதெல்லாம் இந்த அரசியல் நாகரிகம் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது? அது பிழையாக பார்க்கிறோம். அவர் ஆட்சிக்கே நல்லதல்ல, அவரது கொள்கை பிரகடனத்துக்கு நல்லதல்ல, அவரை நம்பி வாக்களித்தவர்களுக்கும் நல்லதல்ல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், தமிழ்நாடு அரசியல்ல அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே ஒரு பரபரப்பான சூழல் தான் இருக்கு. அது இன்னும் அடங்கின பாடல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கும் போது ஜனநாயகமாக நாங்க கொடுக்குறோம், மதவாத கட்சிகள் உள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த செயல்பாடுகள் அப்படின்னு இருக்குல்ல, அது நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கா? எங்கள் அரசியல் நிலை தெளிவு. தனிப்பெரும்பான்மையாக தாவக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் எங்கள் கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த சூழலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு நடைமுறை மதிப்பென்று இருக்கிறது அல்லவா, அந்த மதிப்பை நாங்கள் அளித்திருக்கிறோம். மக்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்திருக்கிறோம். அது முதல். அடுத்து இந்த கால இடைவெளிகளை, காலதாமதங்களை பயன்படுத்தி ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது, குடியரசு ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டுவிடக்கூடாது. எனவே இந்த இரண்டு காரணங்களுக்காக நாங்கள் தாவகாவை ஆதரித்தோம். அது கட்சி கூடிதான் முடிவெடுத்து அந்த ஆதரவை நாங்கள் அளித்தோம். ஆதரவு அளிக்கிற போது நிபந்தனையற்ற ஆதரவு என்று தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நிபந்தனை அற்ற என்று சொன்னால் இந்த சட்ட முறைமைகளுக்காக. ஆனால் நிபந்தனைகள் இருக்கும். அது என்ன நிபந்தனைன்னா, உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள், ஊழியர்களின் கோரிக்கைகள், எளிய மக்களின் கோரிக்கைகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் முழங்குவோம். இதுதான் நிபந்தனையாக இருக்கும். இதை தவிர வேற என்ன நிபந்தனை? எனவே இல்லை, இதுலேயும் இந்த நிபந்தனையில் நாங்கள் போராடுவோம், கோரிக்கைகளை வைப்போம் அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் எல்லாம் தீர்வு எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாவோ கோரிக்கையாவோ நீங்கள் ஏதாவது வச்சிங்களா? குறிப்பிட்ட விஷயங்கள் இன்னும் சந்திக்கல. இப்போ ஒரு பெரும்பான்மை இருக்கிறது, அந்த ஆட்சி நிலைபெற வேண்டும், 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவுக்கே வாய்ப்பு இல்லாமல் நகருதா அடுத்த கட்ட அரசியல்? இன்னும் நேரடியாக கேட்கணும்னா, விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் அதிமுகவுடைய ஒரு குழுவிடம் இருந்து ஆதரவு பெற்றிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம அதிகமாக ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குறுதிகளில் தூய்மை ஒன்று. அரசியல் பொலிட்டட் ஆகிடக்கூடாது, தூய சக்தி மாசுபட்டு விடக்கூடாது, அரசியல் மாசுபட்டு விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை அவர் தாண்டி போகிற போது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலை ஆரம்பத்தில் எங்கள் ஆதரவு தேவைப்பட்டது. நாங்கள் ஆதரவு அளித்தோம், இடதுசாரிகள் ஆதரவு அளித்தோம், விசிக ஆதரவு அளித்தது. ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆட்சி அமைய எங்கள் ஆதரவு தேவைப்பட்டது. அதுக்கு அடுத்து அவர்கள் பெரும்பான்மை அவர்களுக்கு வந்து சேர்க்கிற போது நாங்கள் இந்த ஆட்சி தொடர எங்கள் ஆதரவு இல்லாவிட்டாலும் வெளியில் இருந்தபடி நாங்கள் கோரிக்கையை முழக்கவும் அல்லவா, அந்த திசையில் தான் அரசு சென்றாக வேண்டும். எந்த ஒரு அரசும் கம்யூனிஸ்டுகள் வெளியில் இருக்கலாம், உள்ள கூட இடமில்லாமல் இருக்கலாம். அதனால் நாங்கள் முன்மொழிகிற அந்த அரசியல் முழக்கங்களை கடந்து சென்று விட முடியாது எந்த ஒரு அரசும்.
ஆட்சியில் நாங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைக்கும் மக்களின் கோரிக்கையாக நாங்கள் இருக்கிற பொழுது எங்களை கடந்து ஆட்சியாளர்கள் சென்று விட முடியாது. மிருகபலத்தில் இருக்கிற பிஜேபியை நான் சொல்கிறேன். அதுபோல் தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சி உருவாகி இருக்கிறது. அதற்கு கால தேவைப்படுகிறது. அவர்கள் நிலைத்தன்மை பெறுவதற்கு காலம் தேவைப்படுகிறது. அவர்களின் கொள்கை, அவர்கள் திசை வழியை அறிவதற்கு காலம் தேவைப்படுகிறது. அரசியல் மூச்சு என்பார்கள் அல்லவா, ஒரு புதிய ஆட்சி வருகிற போது மூச்சு விடுவதற்கு ஒரு நேரம் வேண்டும். அந்த கால அவகாசங்கள் வேண்டும். நாங்கள் பொறுத்திருக்கிறோம். சரி, நாங்கள் ஆதரிக்கிறோம், பொறுத்திருக்கிறோம். இந்த ஆதரவு வந்து ஒரு அமைச்சரவையில் இருந்துதான் ஆதரிக்க வேண்டும் என்பதல்ல, எங்கள் ஆதரவில் ஆட்சி நீடிக்கிற போதுதான் ஆதரவு என்பதல்ல, வெளியிலிருந்து நல்லதை ஆதரிக்கலாம்ல. அரசு நல்ல திட்டங்களை செய்கிற போது, நல்ல கொள்கைகளை முன்முழங்குகிற போது, முழங்குகிற போது நாங்கள் அதை ஆதரிப்போம். பிழை ஏற்படுகிற போது எதிர்ப்போம். இது வந்து உங்களுடைய கோரிக்கைகளை தாண்டி செல்ல முடியாது அப்படிங்கிறீங்க. இது பொதுவாக ஒரு அரசு செய்யக்கூடிய வேலை தான். இப்போ ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுல வரும்போது அதிமுகவுடைய ஆதரவை, அவர் ஒரு குழுவோட ஆதரவை அவர் பெறுகிறார். அன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலேயே ஆதரவை பெற்றுவிட்டார். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முதல் நாளே ஒரு குழுவை போய் சந்திக்கிறார். ஒரு பொதுச் செயலாளர், அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை அவர் சந்திக்கல. இதெல்லாம் இந்த அரசியல் நாகரிகமெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குது? அது பிழையாக பார்க்கிறோம். அது ஒரு ஆரம்பகால அரசு தக்க வைத்துக் கொள்வதற்கான தடுமாற்றங்களாக இருந்தாலும் கூட எதிர்வரங்காலங்களில் இந்த ஜனநாயக விழுமைகளை கடந்து சென்றால் மக்கள் கண்ணுறுகிறார்கள். ஒரு பெருத்த நம்பிக்கையோடு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு 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 மாறுதலான அரசு, தூய அரசு, நல்லரசு என்கிற நம்பிக்கையில் தான் பலரும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை பொய்த்து விடக்கூடாது இந்த அரசு என்பதுதான் எங்கள் வேண்டுகோளும் கூட. இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நீங்க எதற்காக ஆதரவு கொடுத்தீங்களோ அதுவே அங்க மீறப்படுது அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன முடிவெடுக்க வாய்ப்புகள்? இல்ல, முடிவெடுக்கல, அது பிழை, அது ஏற்க இயலாதுன்றதான் நீங்க இப்பொழுது எங்களால் இல்ல, சொல்ல பிழைன்னு சொல்லிட்டு நீங்க அதை தாண்டி போயிடுவீங்களா? உங்க கோரிக்கைகள் வேணும். இப்ப என்ன பண்ண முடியும்? நாங்க இப்ப என்ன பண்ண முடியும்? அரசு அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்தா அரசு அமைந்து விட்டது. அவங்க அரசை தக்க வைப்பதற்கு ஒரு விழுமைகளை ஜனநாயக விழுமைகளை மீறுகிறார்கள், அது சட்ட முறைகள் மீறுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது தவறுன்னு சொல்லலாம், கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த குரலை எழுப்ப முடியும் ஜனநாயகத்தில். அவ்வளவு வாபஸ் வாங்குறதுக்கெல்லாம் எதுவும் வாய்ப்பு இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுப்பீங்களா ஆலோசனை செய்து? இல்ல, பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ நாங்கள் எங்க ஆதரவில் தான் இந்த ஆட்சி என்கிற நிலை இப்பொழுது இல்லை. 2 கம்யூனிஸ்டுகள் விசிக கொடுத்த ஆதரவே ஒரு பெரும்பான்மையை அவருக்கு தந்துவிட்டது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு. அப்படி இருக்கும்போது இதையும் தாண்டி அதிமுகவில் ஒரு குழுவோடைய ஆதரவையும் அவர் பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கிறதா? இருக்கும். பலரும் அதான சொல்றாங்க, கம்யூனிஸ்டுகளை நம்பிவிடாதீங்கன்றாங்க. வலைதளங்களை பார்த்தா அவங்க வந்து எப்பவுமே குடைந்து கொண்டே இருப்பார்கள், கல்லெறிந்து கொண்டே இருப்பார்கள், போராடி கொண்டே இருப்பார்கள் அப்படின்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நெருக்கடியில் தெளிவாக ஆதரவு தர வேண்டும் என்று நிலை எடுத்த நாங்கள் இந்த அரசு தடுமாற வேண்டும், கவிழ வேண்டும் நினைக்க மாட்டோம் ஒருபோதும். ஆனால் கோரிக்கைகள் முழங்கி கொண்டே இருப்போம். எங்கள் ஆதரவே போதும், நல்லா இருந்திருக்கும். இதுபோல் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை விட தேர்தலை கூட சந்திச்சிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு இன்னும் நல்ல வெற்றி பெற்று அவர் வந்திருப்பார். ஏன் அவசரப்பட்டார் நமக்கு தெரியல. இருக்கும், பலரும் பல சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடும், அவருக்கு பலர் சொல்லி இருக்கக்கூடும், எதை நினைத்தாரோ தெரியவில்லை. இவ்வாறு நான் ஆதரவை கோரலாமான்னு கூட அவர் கேட்டிருக்கலாம், தோழமை கட்சிகளோட கேட்டிருக்கலாம். அவர் கேட்கல. என்ன சூழலோ எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றிலும் பாடங்களை பெற முடியும். ஆதரவளித்த நாங்களும் பாடங்களை பெறுவோம். முதல்வர் பொறுப்பேற்கிற மாண்புமிகு விஜய் அவர்களும் பாடங்களை பெறுவார். ஜனநாயகம் நாள்தோறும் பாடங்களை கற்றுத்தரும். ஏற்கனவே பாஜகவுடைய பி டீமாக விஜய் இருக்கிறார். அவர்கள் திருமாவே அவர்களே சொல்லியிருந்தார், பாஜக RSS பெற்ற பிள்ளை தான் விஜயும் சீமானும்லாம் கருத்துக்கள். இன்னமும் அதுலயே இருக்கிறோன்னு வேற அவர் சொல்றாரு. இப்படிப்பட்டவர்களை நீங்க ஆதரிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைக்க விட்டுட்டீங்க. இதற்கு பிறகு இப்போ இத வந்து ஃபீல் பண்றது அப்படிங்கிறது சரியா? தாவகாவை யாரும் கணிக்கவில்லை, சரியாக கணிக்கவில்லை. அதை மீறி ஒரு எதிர்பார்ப்புடன் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த இடம் மதிக்க வேண்டும், மதிப்புக்குரிய இடமாக நாங்கள் கருதுகிறோம். வாக்களித்தது மக்கள். எனவே அந்த புள்ளியில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இவர் மீதான நம்பிக்கை என்பது அவர் கொள்கையிலும் ஆட்சியிலும் வெளிப்படும். அது வெளியிலிருந்து ஆதரித்தாலும் கூட நாங்கள் ஆதரவு குரலா எதிர்ப்பு குரலா என்பது ஆட்சியில் தானே தெரிய வரும். அதுவரை பொறுத்திருக்கணும் தான் நாங்கள் சொல்ல வரோம். என்னதான் விஜய் போன்று இன்னும் பலர் அதிகாரத்துக்கு வந்தாலும் அடிப்படையில் சமூகம் மாறுவது குறித்து சிந்திக்கணும் இல்லை. அந்த காலம் வருகிற போது தாவேக்காவினுடைய நண்பர்கள்
இடது சிந்தனையாளருடன் சேர்ந்து சிந்திக்கிற காலம் இவ்விடம் அல்லவா? இல்ல அந்த ஆசைப்பட்டு தான் அவர் ஆதரவை வந்தாரு. அந்த கலந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னும் உங்கள் ஆதரவை பெற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து கூட முடிவு பண்ணிருக்கலாம், அல்லது இதே ஆதரவுடன் தொடர்ந்து இருக்கலாம். இந்த இடத்துல விஜய் தப்பு பண்ணிட்டாரு, இன்னும் ஆலோசனை அரசியல் தேவை. பிழைகள் தொடராமல் இருந்தால் சரி. இந்த ஆட்சி மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றட்டும். அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வாக்குகள் பெற்ற குழு தான் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கிறது. அப்புறம் அவரே அந்த பிழை செய்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னா இதுவும் பாஜக மறைமுகமாக வருவதற்கான ஒரு வழியாகத்தானே இருக்கும். பாஜகவினுடைய கரங்கள் பல்லாயிரம் கரங்கள், கண்ணுக்கு தெரிந்த கரங்களும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கரங்கள் இருக்குது. அந்த கரங்கள் யாவும் வலிமையானவை. எனவே அந்த கரங்கள் பற்றி போக போக தான் தெரியும், போக போக தான் அந்த அரசு உணரும். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தின் நலன், தமிழ்நாட்டின் நலன் என்பதில் அரசு உறுதியாக இருக்கணும். இப்போ பிரதமர் சந்திக்க போறாரு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே கிடப்பில் பல நிதிகள் இருக்கிறது, அதை கேட்டு பெறணும், புதிய நிதிகளை கேட்கணும், அதை பிரதமர் விடுவிக்கணும். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தமிழக நலன் என்பதில் கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் குரல் எழுப்போம், அதில் மிக உறுதியாக இருக்கணும். அரசியலாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? செக்குலரிசம் தானேங்க, சார்பன் மெயின் பக்கம் இருக்கணும் ஒரு அரசு. அது எந்த அரசாக இருந்தாலும் அதை நம்ம ஆதரிச்சிருவோம். அதுக்கப்புறம் இஷ்யூ பேஸில் பிரச்சனைகள் அடிப்படையில் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் இந்த பிரச்சனை வருகிற போது நாங்கள் எங்கே இருப்போம்? இயல்பாகவே ஊழியர் பக்கம், தொழிலாளர் பக்கம் இருப்போம். கடந்த முறை அரசை ஆதரித்ததால் எழ வேண்டிய குரல் எழவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் முன்பு எப்பொழுதும் விட திமுகவுடன் நெருக்கமாக இருந்தோம். அந்த நெருக்கத்துக்கு காரணம் ஒன்றிய அரசு, ஆளுநர் தந்த இடையூறுகள். எனவே நாங்கள் சேர்ந்து போராட வேண்டியிருந்தது, நெருங்கி வர வேண்டியிருந்தது. ஆதரவை பெற்றவுடன் அடுத்த கட்டமே இந்த மாதிரி ஒரு தலைகீழா மாறுது, ஒரு குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. ஏற்கனவே ஊழல் வழக்குகளை சிக்கிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை போய் பார்ப்பது, அமைச்சரவையில் கூட இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இது உடனேயே சட்டுன்னு இதை மாறுதே. இந்த சூழல் எப்படி போகும்? இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்குமா? நல்லதா இருக்காது. அவர் ஆட்சிக்கே நல்லதல்ல, அவரது கொள்கை பிரகடனத்துக்கு நல்லதல்ல, அவரை நம்பி வாக்களித்தவர்களுக்கும் நல்லதல்ல, பொதுவாக ஜனநாயகத்திற்கே அது நல்லதில்லை. ஒரு நீங்கள் இப்படி இது ஒரு நாடு இன்னும் கலாச்சார வடிவம் பெறலன்னு அர்த்தம். தமிழகம் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த மண், பகுத்தறிவில், பண்பாட்டில், உழைப்பில், நட்பில், தோழமையில் எல்லாவற்றிலும் சிறந்த மண் இந்த மண். ஆனால் அரசியல் என்று வருகிற போது இன்னும் அது கலாச்சாரப்பட வேண்டியிருக்கிறது என்பது தான் இதெல்லாம் காட்டுது. எப்படி இப்போ நாங்கள் ஆதரிக்கிறோம், அரசியல் சூழல் அறிந்து ஆதரிக்கிறோம். அதில் முன்னிபந்தனைகள் எதுவும் இல்லை, அது அரசியல், முழுக்க முழுக்க அரசியல். இப்போ திருமா அவர்கள் கூட பேசும்போது இந்த ஒரு சில விஷயங்கள், விவகாரங்கள்லாம் கொஞ்சம் அடிபடுது. திருமா அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படிங்கிறதும் பேசப்பட்டது அப்படிங்கிறது வந்தது. இன்னொரு விஷயம், இதற்கு முன்பு நம்ம பேச வேண்டியது என்னன்னா, அதிமுக திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள், இதற்கு கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ளவில்லை, அதற்கு பிறகுதான் நாங்க ஆதரவு கேட்டோம் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்களே பேசியிருக்கிறார், அமைச்சர் அவர்கள். அப்போ அங்க நடந்த விஷயங்கள்லாம் என்ன? இல்லை, அங்கே நடந்த ஒரு தோழமை கட்சிகள் கூடி அமர்ந்து பேசுகிற போது அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவது என்பது அகச்சூழல் அரசியலை அப்படியே வெளிப்படுத்துவது என்பது பொருத்தமல்ல. அதுபோல் கேள்வி கேட்பதும் ஜனநாயகத்தை கடந்து செல்வது போல். இல்ல, இதெல்லாம் விவாதிக்கப்பட்டதா பொதுவெளியில வந்ததுனால நம்ம கேட்க அது வந்த வரைக்கும் நான் சொல்றேன். உட்கட்சியில் நான் கட்சிகள் அமர்ந்து பேசுகிற போது எல்லாவற்றையும் பேச முடியாது. அதே நேரத்தில் அரசியல் என்று வருகிற போது வெளிப்படைத்தன்மை ஒன்று வேண்டும். இப்போ எல்லாம் வெளியில் வந்திருக்க, எல்லாரும் பேசுகிறாங்க. நாங்கள் இருந்தபோதும் அவ்வாறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. ஆனால் ஒரு ஒரு கட்டாய துணியில் முதல்வர் இதை எங்களிடம் முன்மொழியவில்லை. இவ்வாறு கருத்தெல்லாம் இருக்குது, பொருத்தமா அப்படின்னு தான் கேட்டாரே தவிர எப்பொழுதுமே இது முடிவு, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் ஒருபோதும் அவர் பேசினதில்லை. இப்போவும் சொல்கிறேன், தோல்வியடைந்த காரணத்தினாலே அப்படி நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. முன்பு பேசுனதான் நான் சொல்கிறேன். 5 இடங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட போது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணோம், கூடுதலாக வேணும்னு நாங்கள் கேட்டோம். இல்லை ஒத்துழைங்கள் என்று தான் சொன்னார். நாங்கள் சொல்கிறேங்க இதாங்க அப்படின்னு ஒருபோதும் அவர் பேசவே இல்லை. அந்த ஜனநாயக முறையான உரையாடல் இருந்தது, அதுக்கு ஸ்பேஸ் இருந்தது. இப்பொழுதும் கூட அப்படி அவ்வாறு கருத்து இருந்தது. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி நாங்கள் வெளியில் வந்து விட்டோமே தவிர அடுத்தடுத்து திமுகவில் என்ன நிகழ்ந்தது, யார் பேசினார்கள் என்று அதிகாரபூர்வமாக எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதரவு கோரி இப்போ தவிக தலைவர்கள் பேசிய போதும் சரி, கடிதம் கொடுத்த போதும் சரி, வாக்குறுதி என்னன்னா, கடிதம் கொடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு, எங்கள் கட்சி கூடி முடிவெடுக்கும். அவ்வாறு சொல்கிற போது
நாங்கள் கூடுகிற போதும் முடிவெடுக்கிற போதும் எந்த நிர்பந்தமும் திமுகவிலிருந்து எங்களுக்கு வரல. இது இப்படி தான் இருக்கணும் முடிவு, அதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்லவில்லை. ஏன்னா யாரையும் விட திமுகவுக்கு கம்யூனிஸ்டுகளின் உட்கட்சி அரசியல் தெரியும், உட்கட்சி ஜனநாயகம் தெரியும். அங்கே ஒரு நபரை எங்கேயும் முடிவெடுத்து விட முடியாது. ஒரு தேசிய தலைவரை வந்தால் கூட நான் சொல்கிறேன் கேளுங்க முடிவெடுங்கன்னு சொல்ல முடியாது. கமிட்டிகள் கூடி ஜனநாயகபுரம் விவாதித்து சீர்தூக்கி தான் முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த நான் சொல்வதற்கு என்ன காரணம்னா, கம்யூனிஸ்டுகளை இடதுசாரிகளை உள்ளே விட்டுருக்கிறாரு முதல்வர், முன்னாள் முதல்வர், தேவைப்படும் போது வெளியே இழுத்துக்குவார், இப்படியெல்லாம் சொல்லுவது எங்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். அது நாங்கள் அவ்வாறு ஒருபோதும் அதுபோல் சிந்தனை எங்களுக்கு இல்லை. முதல்வரும் அதுபோல் எப்பொழுதுமே உட்கட்சி விஷயங்கள், நான் எனக்கு என்ன அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் உட்கட்சி விஷயத்தில் நான் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து, துணை செயலாளராக இருந்ததிலிருந்து அப்படி உட்கட்சி விஷயங்களில் தலையிட்டதில்லை, கேட்டறிந்ததில்லை. அது இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்து தான் அவர் இல்லை. அவர் ஒரு டெமோக்ராட்டிக் நல்ல ஜனநாயகமாக தான் நடந்து கொள்கிறார். திருமா பற்றி பேசுகிற போது கூட அவர் ஒரு நல்லறிவுள்ள சிந்தனையாளர் தான். ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிற ஒரு தலைவர். அவர் எப்பயுமே மனந்திறந்து பேசக்கூடியவர். சூழல் அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, அவங்க தலைவர்களோடு அவர் கலந்து பேசணும். எனவே அவர் கால அவகாசங்கள் அந்த சூழல் தேவைப்பட்டதாக தான் அவர் எங்களிடம் பரிமாறி கொண்டாரே தவிர, அப்புறம் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு 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 குறுகிய நோக்கம் உள்ள ஒரு தலைவர் அல்ல நான் பார்த்தவரை. ஆனா அந்த ஆதங்கம் அவரிடம் வெளிப்படுவதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்வது? சமூக நீதினு இந்த மண்ணுல பேசினா கூட ஒரு தலித்தை முதல்வராக எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு அது மறுக்கப்பட்டதோடைய வெளிப்பாடா தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவு, பிறப்பால் தாழ்வு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை முதல்வராக அல்ல, சக மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகம் அல்ல இந்த சமூகம். ஆனா அதே சமயம் திருமா அவர்களை பற்றிய இந்த பேச்சுக்கள் வரும்போது கம்யூனிஸ்டுகள் அந்த இடத்தில் இல்லையா, அல்லது உங்களுடைய காதுகளுக்கோ உங்களுடைய அதே விஷயத்துக்கோ அதுக்கு வந்து? ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அவர் எதையும் மறைப்பதில்லை, எங்களிடம் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்வா. ஒரு 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 நல்ல நாகரிகமான அரசியல் தலைவர் தான் அவர். என் கணிப்பு, நான் பழகி பார்த்தவரை கணிப்பு, சில நேரங்களில் அந்த முடிவெடுப்பதற்கு காலதாமதங்கள் ஆனதற்கான காரணத்தையும் அவர் சொல்றாரு. அந்த இடைவெளியில் தான் விமர்சனங்கள் நிறைய வருது. சரி, திமுகவுடன் கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதையும் நீங்க அறிவிச்சிங்க. அது ஒரு முரண்பாடானதா இருக்குமா உங்களுக்கு கையாளுறதுலையும்? இல்லை, நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்து தேர்தலை சந்தித்தோம். அந்த கூட்டணியில் தான் அந்த 2 இடங்களை வெற்றி பெற்றோம். நாங்கள் பெற்ற இந்த 2 வெற்றியில் திமுகவினுடைய உழைப்பு இருக்கிறது, தோழமை கட்சிகளின் ஒத்துழைப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அதையும் மீறி நாங்கள் ஒரு அரசியல் நிலை எடுக்கிறோம் அப்படி என்பதை உணர்ந்துதான் இருக்குது திமுக தலைமை. அந்த அரசியல் நிலையில் எந்த பிழை இருப்பதாக இதுவரை அவங்க சொல்லலை. நீங்க இந்த முடிவை எடுத்தோன்னு சொன்னீங்களா திமுக தலைமைக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறதாக இருக்கிறோம்னு ஏதாவது நீங்க சொன்னீங்களா? இல்லை, அது ஏற்கனவே அவ்வாறு வந்தபோது ஒரு அமைச்சர்கள் வழக்கமாக தொடர்புள்ளவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் சில முன்மொழிகள் ஏற்புடையதல்லன்னு சொல்லிட்டோம். எங்கள் கட்சி கூடி சில முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நம்ம ஒரு கொடுத்துட்டோம். அவங்களும் முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லுங்க, இவ்வாறு முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல. அது இன்னொரு கட்சியின் ஜனநாயகம். எப்பவுமே ஒரு கருத்தை சொல்லி நிறுத்திடுவாங்க. திமுகவில் நான் அறிந்தவரை முதல்வர் அந்த உயர்ந்த அரசியல் பண்பு அவரிடம் இருக்கிறது. நாங்கள் கொள்கை அரசியலில் எங்கள் நேர் எதிரியாக பிஜேபியை பிரகடனப்படுத்துகிறோம். பிஜேபி எங்களை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த புள்ளியில் நாங்கள் ஒரு பெரும் போர் துவக்குகிற போது எங்களுக்கு ஜனநாயக சக்திகள் தேவை. அது அதிமுக வரட்டும், தவேக வரட்டும், திமுக வரட்டும், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்துக்கள். இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Vellamal Engineering College. Precision, Power, Performance. Mechanical Engineering. Admissions open. Apply now. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.